ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். மிர்தாஸ் கிச்சனில் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். கடையில் கிடைக்கிற முட்டை போண்டாவை வீட்லேயே நம்ம எப்படி ருசியாக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. முட்டை போண்டா செய்கிறதுக்கு தேவையான முட்டையை வேக வச்சு உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1/4 கப்பு சோடா மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். காரம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க. தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கணும், நிறைய ஊற்றி கலக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கலக்கிக்கணும். பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதுக்கு இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா முட்டையில் ஒட்டாது, அதனால் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இந்த அளவுக்கு இருக்குன்னா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி காய வைக்கலாம். எண்ணெய் வந்து நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்குங்க. நான் வந்து இன்றைக்கி 4 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் முழு முட்டையாக செய்கிறதுனா கூட செஞ்சுக்கலாம். முழு முட்டை செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கீறிக்கணும் கொஞ்சம், இல்லைன்னா வெடிச்சிடும். அது இன்னொன்னா இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி புரட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால நான் ஒரு 3 தான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்கன்னா நிறைய கூட போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி கிடையாது. நம்ம இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது மாதிரி திருப்பி போட்டோம், மொறுன்னு வந்துடுச்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வச்சுக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா முட்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.